அந்த குடும்பத்துக்கு மருமகளாகி ஒவ்வொருத்தரையா காலி பண்ணலான்னு பார்த்தா இப்படி கெடுத்து விட்டுட்டாளுங்களே. இவளுகளுக்கும் அந்த ராமச்சந்திர குடும்பத்துக்கும் அப்படி என்னதான் முன்ஜென்மத்துல குடுக்கல் வாங்கல் இருந்துச்சோ அந்த குடும்பத்தை அவளுங்க உயிரை கொடுத்துல காப்பாத்துறாளுங்க. என்ன இதெல்லாம்? இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க. எதிரிக்கு எதிரி நண்பன். உன்னை கொன்றுட்டுமா? டே சூர்யா, நீ மாறன பழி வாங்கணும்னா தனியா பழி வாங்கடா. எதுக்குடா என்னைய கடத்தி வச்சுட்டு கேம் ஆடுற? ஏதோ பாவம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில நீயும் எனக்கு எதிரியா வந்து நிக்கிறல்ல. டேய், உன்னெல்லாம் நான் ஒரு ஆளாவே நினைச்சதில்ல. இப்ப என்ன பண்ணலாம்? வெளியே போனா போலீஸ் கண்டிப்பா என்ன அரெஸ்ட் பண்ணிடும். இல்ல அந்த வீரா அந்த மாறன் கண்டிப்பா என்ன பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிடுவாங்க. சூர்யா கண்ணில் பட்டா திரும்ப நம்மளை கடத்தி வச்சு அந்த மாறனை பழி வாங்குவான். இல்ல நம்மளை கொன்னாலும் கொன்னுடுவான். நான் உயிரோட இருக்கிறது தான் இப்ப அவனுக்கு பிரச்சனை. என்ன பண்ணலாம்? விஜய், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராமச்சந்திரன் தாமா. நீதான் அந்த குடும்பத்தை அழிக்கணும். இனி நீ வாழ போறதே அதுக்காக தான். உன் அப்பாவோட சாவுக்கு நீதான் பழி வாங்கணும். நம்ம போறப்பே அந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜெயிலுக்கு போறதை விட ரொம்ப முக்கியம் என்னோட லட்சியம். அதை நான் நிறைவேற்றணும்னா அந்த ராமச்சந்திரனை கொல்லணும். கொன்னுட்டு சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். வீட்டில் எல்லாரும் அவளால் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. அதான். டேய், அதுக்காகவாடா பதட்டமா இருக்க? அவ கேஸ் தான் முடிஞ்சிச்சாடா. போலீஸ் அவளை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண போறாங்க. நீ வேலையை பாப்பியா? அதனாலதான் நீ கடைக்கு சரியா வரமாட்டேன்றியா? டேய், தப்பா எதுவும் நடக்காதுடா. பப்ளிக் எல்லாருக்கும் அவள் நியூஸ் என்னன்னு தெரியும். அவளை எங்க பார்த்தாலும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போறாங்க. அவளால் முன்ன மாதிரி திட்டலாம் திட்டி சதியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ இந்த யோசனையை விட்டுட்டு பொழப்ப பாரு. இந்த பாரு, கடையில் முன்ன மாதிரி சேல்ஸ் இல்லை. வாடிக்கையான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வேற பக்கம் போயிட்டாங்க. முதல்ல அவங்கள எப்படி நம்ம கடைக்கு திரும்ப வர வைக்கணும்னு யோசி. வா. அப்பா, இன்னைக்கு என்னடாச்சு? அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஆட்டோல ஏறி தப்பிச்சிட்டா. பாத்தீங்களா? இப்ப தெரியுதா? இது அந்த விஜயோட வேலை தான். நம்மளையே சுத்தி சுத்தி கண்குத்தி பாம்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், அவளை விடக்கூடாதுப்பா, அவளை விடக்கூடாதுப்பா, விடக்கூடாது. விடுறா, ஒன்னும் ஆகல. மரா, கோவத்தோட எழுந்திருக்கிறவன் கஷ்டத்துலதான் உட்காருவான்னு ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. டே வேண்டாம் மரா, சொன்னா கேளு மரா, கோவம் வேணாண்டா. அந்த விஜய் கெட்டவதா. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம அவளுக்கு ஏதாவது கெட்டது பண்ணோம்னா அது நமக்கு தாண்டா வரும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குடும்பம் ஒன்னா சேர்ந்துருக்குடா. சந்தோஷமா இருக்க ட்ரை பண்றோம்டா. வேணாண்டா, அதுக்கு எடுத்துட வேண்டாண்டா. நம்ம சந்தோஷமா வாழணும்டா. நம்ம குடும்பத்துக்கு சின்னதா உசுறு வரப்போகுது. அது குடும்பமா எல்லாரும் சேர்ந்து எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இனி ஒரு பிரச்சனையும் இல்லடா. அத அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல. சீக்கிரமே போலீஸ் எப்படி அவளை அரெஸ்ட் பண்ணிருவாங்கடா. அவளை சட்டம் தண்டிக்கும் மாறா. நாமளே அவளுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கலாம் மாறா. அதை விட்டுட்டு நீ அவளை தண்டிக்கணும்னு போனேனா அதுக்கப்புறம் என்ன ஆகும் யோசிச்சு பார். எனக்கு இதுக்கு மேல இந்த சட்டத்து மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா அவ இன்னும் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கா.
ஆனா எப்பவும் நம்ம குடும்பத்தை அழிக்கணுங்கிற கங்கணம் கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. சட்டத்தாலேயோ போலீஸாலேயோ அவளை ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு நீ அவளை கொன்னுட்டா பிரச்சனை சரியாயிடுமா? அதுக்கப்புறம் நீ போலீஸ் கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும்டா. இந்த வீட்டுல அதுக்கப்புறம் நிம்மதியா இருப்பாங்களா? ஒருத்தர் முகத்திலையும் தெளிவில்லை. எல்லாரும் அவங்கவுங்களுக்குள்ள எதையோ ஒன்று போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வீரா, எனக்கு ஒரு டீ கூட. இந்தா. முன்னாடியே போட்டு வச்சிட்டியா? என்ன மேடம், நாங்க எவ்வளவு சொன்னோம், அவளா அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டான்னு. நீங்க தான் கேட்கல. இப்போ உங்க டைம் வேஸ்ட், எங்க டைம் வேஸ்ட் தானே? ஊர்ல எங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சிருந்தா நாங்க சொன்னதை கேட்டிருந்திருப்பீங்க. இந்த கேஸை எடுத்த உடனேயே எங்களை குற்றவாளின்னு முடிவெடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இப்ப புரிஞ்சா மேடம் யாரு குற்றவாளின்னு? அதெல்லாம் சரிங்க மேடம். மறுபடியும் புதுசா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, குடும்பம் மொத்தமா வாங்க, நீங்களை கூட்டிட்டு போயிட மாட்டீங்களே? சாரி, இப்படி ஒரு குழப்பமான கேஸ நான் என்னோட சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல. எனிவே, வீரா, கண்மணி, பிருந்தா, நீங்க 3 பேரும் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டீங்க. இனிமே நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஏய், என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீ மட்டும் உம்முன்னு இருக்க? இல்லடா, மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பாரமா இருக்கு. புரியல. அந்த விஜயை இன்னும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. அவ வெளியில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான்டா. நான் உன்னை சொன்னா நீ கேப்பியா? சொல்லு. பேசாம அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் குடும்பமா வேற எங்கேயாவது போயிட்டு இருந்துட்டு வரலாமா? என்னடி அவெல்லாம் ஒரு ஆள்னு அவளுக்கு போய் பயப்பட்டு இருக்க? அதுக்காக சொல்லல மாறா. அவ எதுக்கும் துணிஞ்சவ, என்ன வேணாலும் பண்ணுவா. பண்ணுவா பண்ணுவா. அது வரைக்கும் நான் சும்மா இருந்துருவேனா? ஓடு, பார்த்துக்கலாம். டேய் மாறா, ஆ, என்ன இது? எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? எல்லாம் நம்ம மச்சானுக்கு தான். மச்சானுக்கா? வீட்டுக்கு வர போற குட்டிக்கு இந்த சித்தப்பா தொட்டில் செய்ய போறேன். ஓ. ம். டேய், எப்பறம் நீ தனியா செஞ்சிருவியா? என்னடா இன்னும் கேட்கலையேன்னு நினைச்சேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? தொட்டில் செய்ய போறேன். தொட்டிலா? டேய், நீ எப்பறம் அந்த கார்பெண்டர் வேலையெல்லாம் பண்ணுவ? அதெல்லாம் கத்துக்கிறது தான்டா.